கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு சிலருக்கு இந்த மழை நிற்காதா அப்படின்னு எண்ணம், ஒரு சிலருக்கு இன்னும் மழை வேணும், பெய்யணும் அப்படின்னு எண்ணம், இருள் விலகாதா அப்படின்னு சிலருக்கு எண்ணம், விடியல் வெளிச்சம் வராதா அப்படின்னு எதிர்பார்ப்பு. சிலருக்கு ஏன் விடியுது, எதுக்கு விடியணும், விடியாமல் இருந்தால் நல்லது. அப்படி முரண்பாடான சிந்தனைகள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உண்டு. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் கடவுள் தம் விருப்பத்தை எப்போதும் ஒவ்வொரு நாளும் இயற்கையினாலும் சரி நம்மினாலும் சரி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் உண்மை. அந்த மகத்துவமுள்ள ஆண்டவருடைய திருச்செயலுக்கு, சித்தத்திற்கு நம்மை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து இந்த நாளிலும் பிரார்த்தனை செய்வோம். வாருங்கள். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கொய்யவன் கையிலே களிமண்ணை கொடுப்பது போல எங்களை தத்தம் பண்ணுகிறோம். அப்பா, உமது திருச்சித்தத்திற்கு ஏற்ப எங்களை வணைந்து கொள்ளும். மழை தூவுகின்ற ஆண்டவரே, இரவு முழுவதும் மழை பெய்கின்ற இந்த சூழலிலும் உம்மை காண்பதற்காக அதிகாலையிலே இருட்டோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். உமது தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து மனநிறைவோடு இங்கிருந்து திரும்பி செல்ல கிருபை செய்யும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே, பதற்றத்தோடும் பயத்தோடும் இருக்கின்ற உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆறுதலை தாரும். நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தாரும். எத்தனை வல்லமையானவர் என்பதை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம், ஆரம்ப ஜெபமாக கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கேடு நல்ல பிதாவே, ஆமென். 113வது பாடலை பாடுவோம். மதமான சீரந்த உம்மை புகழ்ந்து நேசித்து சீரப்புமா இயேசுவினந்த எனக்கான என் மனதின் குளிர்ச்சியா. அண்டங்கள் யாவும் சூரியன் நிலா அந்த பிரகாசிக்கும். அவர் முன்பாக மாஜோதியான மேலுக்குமெல்லாம் மங்கி போ. விண்மண்ணுடைய மகிமை மறைய அந்த மானவர் வானத்திலேயும்
நாடினோ என்ற 54ஆம் சங்கீதத்தை முறையாக நாம் வாசிக்கலாம். 54. கடவுளே, உமது நாமத்தினால் என்னை ரட்சித்தருளும், உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்தருளும். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள், குடியர் என் உயிரை வாங்க தேடுகிறார்கள், அவர்கள் கடவுளை கவனிக்கிறதே இல்லை. எனக்காக பதிவு இருக்கிறவர்களுக்கு அவர் தீமைக்கு தீமை சரி கட்டுவாராக. உமது சத்தியத்தின்படி அவர்களை நிர்மூலமாக்கும். சேர்ந்து சொல்லுவோம், அவர் எல்லா நெருக்கங்களினின்றும் என்னை விடுவிக்கிறார். என் சத்துருக்களுக்கு நேரிட்டதை கண்ணார கண்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 31. 26 முதல் 31. கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 முடிய. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்பது. வாசிக்க வேண்டிய முதல் வேத பாகம் வாசித்து முடிந்தது. 2வது வேத பாகமாக யோவான் காஸ்பல், யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 46 முதல் 54 வசனங்கள் வரை. யோவான் 4:46 முதல். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கிய கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது ராஜாவின் உத்தியோகஸ்தர்கள் ஒருவனுடைய மகன் கப்பர்நகமிலே வியாதியாக இருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடம் போய் அவர் வந்து தன் மகனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் மகன் மரண அவஸ்தையில் இருந்தான். அதை கேட்ட இயேசு அவனிடம், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டதனால் அன்றி நம்ப மாட்டீர்கள் என்று சொல்ல, உத்தியோகஸ்தன், ஐயனே, என் பிள்ளை சாகுமுன் வாரும் என்றான். இயேசு, நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று அவனுக்கு சொன்னார். இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை அந்த மனுஷன் நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய வேலைக்காரர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவனுடைய பையனை பிழைத்திருக்கிறதாக சொன்னார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடம் விசாரிக்க, அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரோரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு மறுபடியும் வந்து செய்த 2ஆம் அடையாளம் இது என்பதை வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. விசுவாசத்தை நாம் அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவி ஆகிய கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தியின் பிளாத்தியில் பாடுபட்டு சிலுவையின் அறைண்டு மரத்தடைந்தார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரதிகூலமான காலநிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை பிரியமாக எண்ணி வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அன்புடன் கடவுள் பார்க்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு டாபிக்கல் செர்மன், அன்னைக்கு லவ் இன் ஆக்ஷன் என்ற ரீதியில் ஒரு டாபிக்கல் செர்மன் பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபுட் டெலிவரி பாய் ஆகாரம் கொண்டு வந்தார் ஒரு வயதான அம்மாவிடத்தில். அதுக்கு லவ் இன் ஆக்ஷன் அப்படி ஒரு டாபிக் பார்த்தோம். டாபிக் செர்மன், எக்ஸசட்டிக்கல் செர்மன், டெக்ஸ்ட், எமர்ஜி ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்னு நிறைய வித்தியாசமான கலைகள், பிரசங்க கலைகள் உண்டு என்பதே உங்களுக்கு தெரியும். அதை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு டாபிக், காட்ஸ் பவர் இன் ஆக்ஷன். அன்பானவர்களே, பெரிய பிஷப் பேராயர் ஞானாபரணம் ஜான்சன் அப்படின்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவருடைய பெயரை. நல்ல சிந்தனையாளர், டிஎல்சி பிஷப், நல்ல சிந்தனையாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. ஹியூமர் சென்ஸ் நல்ல உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தால் மறக்க முடியாத அவர் ஒரு பிஷப்பாக இருந்தார். அன்பானவர்களே, அவர் ஒரு காரியத்தை முன்வைத்து பேசுகிறார். அதற்கு ஆதாரமாக நான் அதை கொஞ்சம் உங்களோடு சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 3:7, எபேசியர் 3:7 படிமா. எபேசியர் 3:7. தேவனுடைய வல்லமையினால், கிருபையினால் எனக்கு கொடுத்த வரத்தினால் அவருக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுக்கிற ஆண்டவரே, அணுகுமுறை மனித பார்வையிலே புரிய முடியாத சுவாமி. ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன், பெரிய படித்த மேதை என்று சொல்லுகிறவர்களை வெட்கப்படுத்துகிற தேவன், பலவான் என்று தொன்னை பெருமிதப்படுத்தி பேசுகின்ற மக்களை வெட்கப்படுத்துகிற தேவன், உலக பிரகாரமாக தன்னை உயர்த்துகின்ற மனிதர்களை வெட்கப்படுத்துகிற தேவன் நீ என்பதையெல்லாம் நாங்கள் வாசித்தோம். இன்னைக்கு நேசித்து நீர் சொல்ல வர சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும். கவன சிதறாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? மனிதனை படைக்கும்போது மண்ணை எடுத்து, அப்படிதானா, டஸ்ட். ஆபிரகாம் சொல்லும் பொழுது, தூளும் சாம்பலுமாக இருக்கிற மனிதன் உம்மிடத்தில் பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லுவார். மண்ணிலிருந்து கடவுள் மனிதனை உருவாக்குகிறார். மனிதனை உருவாக்குறதற்கு அவர் டஸ்ட், அதாமா என்றால் மண். கடவுள் எடுக்கிறார் மண்ணை, அவ்வளவுதான். அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதுகிறார், மனுஷனான், அவ்வளவுதான். கடவுள் மனிதனை படைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது அவர் தேர்ந்தெடுத்த எத்தனம் டஸ்ட், மண். யோசித்து பாருங்கள். கடவுள் கரத்திலே மண் கிரியை செய்கிறது. முதல் ஆரம்ப பாட்டை என்ன பாடணும்? குயவனே, இல்லையா? நீர் குயவன், களிமண் நாங்கள். மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கிறார். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சிந்தித்தார். உடனே என்ன எடுத்தாரு? விலாவை எடுப்பு, எலும்பை எடுக்கிறார். ஜஸ்ட் எலும்ப உருவி, உலகத்திலே முதலா நடந்த ஆபரேஷன், சர்ஜரி என்று நம்பப்படுகிற சத்தியம் அது. விலா எலும்பை குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவனே எப்படி கண்டுபிடிச்சான்னா, இந்த வசனம் தான் ஆழ்ந்த நித்திரையை உண்டு பண்ணி, அவனுக்கு ஆழ்ந்த நித்திரையை உண்டு பண்ணி, அந்த வார்த்தையே அவன்கிட்ட எதிரொலிச்சுட்டே இருந்தது. அப்புறம் தான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சான். ரூட் எங்கன்னா வசனத்துல தான். நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக வேதம் தான் இருந்தது. நிறைய சொல்ல முடியும் எனக்கு.
குறிப்பே இருக்கு. பிரியமானவர்களே, குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சான். கடவுள் மனுஷியை, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, மனுஷியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்ட போது விலா எலும்பு, ஜஸ்ட் எலும்பை உருவி அவளை மனுஷியாக படைத்தார். திருமண வீட்டில் சுப வேளை ரசம் குறைவு போட்டு போனது, அப்படிதானே? வைன் குறைவு போட்டு போனது. வெறும் தண்ணீரை கடவுள் தெரிந்தெடுக்கிற, அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயத்தில் அவர் டூல்ஸாக பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் எத்தனைகளை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடவுள் வல்லமையானவர், அவர் கரம் வல்லமை மிக்க வரம், வல்லமை உள்ளது என்பதை அறிவதற்காக திருமண வீட்டிலே ரசத்தை உண்டு பண்ண தண்ணீரை எடுத்தார். தண்ணீரை 6 கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். மிரக்கிள். அது மட்டும் இல்லை, அவன் என்ன கேட்டான்? இவ்வளோ நேரம் இதை எங்கேயா வச்சிருந்த? அப்படிதான் கேட்டான். எல்லாம் முதல்ல காலியான உடனே தண்ணியை ஊற்றுவானுங்க, சாம்பார் அப்படி தான் வரும். இது பெஸ்டானது வருதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். அந்த சுவையை குறித்து ஆச்சரியப்பட்டான். கடவுள் தெரிந்தெடுக்கிற அற்புதத்தை செய்வதற்கு, ஆச்சரியத்தை நிகழ்த்துவதற்கு அவர் தெரிந்தெடுக்கிற டூல்ஸ், கருவிகளை பாருங்கள். உண்மையிலே பார்வை இல்லையா? குருடன், அவனுக்கு பார்வை கொடுக்கணும். எதை பயன்படுத்துறாரு? சேரை எடுத்து கண்களில் பூசுகிறார். ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற காரியம், கரங்கள், அவர் கரங்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள், இவைகளெல்லாம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சேற்றை அள்ளி பூசினான். எப்படிடா குணமான? ஒருத்தர் வந்தார், சேற்றை அள்ளி பூசினாரு, குணமாட்டினேன், அவ்வளவுதான். எல்லாரும் முழிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவர் சேற்றை அள்ளி பூசினார். பெருந்திரள் கூட்டம், புருஷர் மட்டுமே 5000 பேர். அப்படிதான். நம்ம எங்க இருந்தாங்க தெரியும். சாப்பிடணும், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க கூட்டத்திலே இருந்து 5 அப்பமும் 2 மீனும், அவ்வளவுதான் எடுத்து எல்லாருக்கும் விளம்பினார். அவருடைய வல்லமையின் கரம். வானத்தை பார்த்தாரு, ஜெபித்தாரு, எடுத்து கொண்டு போ அப்படின்னாரு. கொடுக்க அவனை கொடுத்தவனுக்கு தான் தெரியும். கொடுக்க ஆச்சரியமா வந்து கொண்டே இருந்தது. மீதி கூட நிறைய அள்ளினாங்க இருக்கு. அப்படின்னா 12 கூட நிறைய அப்பமும் மீனையும் வித்து எல்லாரையும் பசியாற்றி அவர் அனுப்பினார் என்பதை பார்க்கணும். புதிய உடன்படிக்கை செய்யணும் இல்லையா? பழைய உடன்படிக்கையை மீறி புதிய இதோ நான் செய்கிற புது உடன்படிக்கையின் அடையாளம். போன வாரம் அப்படிதானா? புது உடன்படிக்கையின் அடையாளமாக அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்தார். புது உடன்படிக்கையின் அடையாளம் என்னது? பிரெட் அண்ட் வைன், அப்படிதானா? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினுடைய அடையாளமாக ரசத்தையும் அப்பத்தையும் வைத்து மனு குலத்தோடு ஒரு புது உடன்படிக்கையே பண்றார். சிம்பிள் திங், ஹை லெவல், மிராக்குலஸ், வெரி வெரி அற்புதமாக, ஆச்சரியமாக நம்ம பார்க்கும்படியான காரியங்களை ஆண்டவர் சாதாரண காரியத்திலே செய்கிறார். அதுதான் யாருக்கு? பேராயர் ஞானாபரண ஜான்சன் அவர்களுக்கு ஆச்சரியம். இவ்வளவு திருச்செயலை செய்கின்ற ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக தேர்ந்தெடுத்தார். பிஷப் கம்பேர் பண்றாரு. எப்படின்னா, என்னை தெரிந்தெடுத்தார், உதவாத, பலகீனமான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஞானிகளை வெட்கப்படுத்த என்னை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சிலாகித்து எழுதுகிறார் கட்டுரையாக புத்தகத்திலே. பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையின் கரம். He himself is a power. எப்படி? இயேசு கைம்பெண் ஒருத்தி கண்டு அழாதம்மா, நீ ஏன் அழுகிற, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு புருஷனும் இல்லை, இருந்த பிள்ளையும் இல்லை, பிள்ளையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை. சொல்லிட்டு என்ன செய்தாரு? பாடைய அவ்வளோதான் தொட்டார். அப்படிதான் வசனத்தில் இருக்கு.
பாடையை தொட்டதான் அவன் எழும்பிட்டான். இந்த அம்மா அவன் பிள்ளை அழாத போ அப்படின்னு சொன்னார் கடவுள். இயேசு தொட்டாலும் அற்புதம், இயேசுவை தொட்டாலும் அற்புதம். அப்படிதானா? அதுக்கு உதாரணம் சொல்லுங்க. பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவர் வஸ்திர தொங்கலை தொட்டாலும் போதும். இயேசு ஒருத்தரை தொட்டாலும் போதும், இயேசு இன்னொருத்தரை தொட்டாலும் போதும். வல்லமை. பிரியமானவர்களே, அவர் உற்று பார்த்தாலே வல்லமை. அவர் உற்று பார்த்தாலே போதும். அப்படியே ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உள்ளம் அப்படி மாறும். அப்படிதான் நம்ம பார்த்தாரு. அவர் ஒரு பார்வை திரும்பி அப்படிதான் பார்த்தாரு. லூக்கா 22:61 திரும்பி பார்த்தாரு. அவ்வளவுதான். அந்த பார்வையை பார்க்க முடியல. மனம் கசந்து அழுதான். பார்வை, அவர் பார்வை பேசும். கடவுளுடைய பார்வை பேசும். அன்பானவர்களே, டைமை பார்க்கறான். இது நான் வாட்சை காட்டுறதுக்காக இல்லை. அவரு நம்ம பையன் எப்போ குணமானா? 7 மணி நேரம். அவர் சொன்னது அதே மணி நேரம். அப்படிதானா? இன்னைக்கு உள்ள காஸ்பல் லெசன்ல அதான் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் குணமாயிருக்கான். அப்ப அவரு தான் வல்லமை, அவரு தான் வல்லமை உள்ளவர் என்று பெற்றோர்கள் அப்படியே சரண்டர். அந்த டைம் பார்க்கறான் பாருங்க. அவன் வேலைக்காரன் வந்து சொல்றான், குணமாயிட்டான், உன் மகன் குணமாயிட்டான்னு சொல்றாரு. பேசாம குணமாயிட்டானா? ஆண்டவரே சோசரன் போகணும்ல. உடனே டைம், எந்த நேரத்தில் அவர் சொன்னாரு இங்க குணமாயிருக்கான் அப்படின்னு டைம் செக் பண்றான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அடையாளத்தை தேடுறப்பா, ஆண்டவரை தேடல. அடையாளத்தையும் நேரத்தையும் டைமையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க நீ. சரி போ அப்படின்னு சொல்லி உன் மகன் குணமாயிருப்பான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு தான் சொன்னாரு. சொன்னது மாதிரியே அவன் டைமை பார்க்கறான், அடையாளத்தை பார்க்கறான். இன்னொருத்தர் என்ன செஞ்சான்? என் வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஆண்டவரே, ஆனா நீர் அலையாண்டான். ஒரு வார்த்தை, அவனுக்கு நம்பிக்கை பாருங்க. என்ன நம்பிக்கை பாருங்க. டாக்டர்கிட்ட போய் யாராவது சொல்லுவீங்களாமா? வீட்டில் சோமலாம இருக்காரு, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லிருங்க அப்படின்னா டாக்டர் என்ன செய்வான்? குழம்பிடுவான். பிரியமானவர்களே, வார்த்தை, அவருடைய வார்த்தை பேசும். கை வல்லமையுள்ள கை, கண் பார்வை வல்லமையுள்ள பார்வை, மொத்த உருவத்திலும் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக சிலுவையிலே தொங்கினார். வல்லமையுள்ளவர், ஆனால் ஒன்றும் இல்லாதவராக தன்னை காண்பித்தார். எதற்காக? நமக்காக. இதை அனுபவித்து பேசுகிறார், அனுபவித்து ஆழமாக சொல்லுகிறார் வார்த்தையிலே ஜான்சன் பேராயர். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார் உங்களையும் என்னையும். வல்லமையுள்ள ஆண்டவர். நம்ம நம்புகிறோம், காலங்காத்தால வர்றோம் கோயிலுக்கு, ஆண்டவரே எப்போ விடியும், ஏன் விடியுது, இப்படியெல்லாம் மனசுல குழப்பங்கள், எவ்வளவோ பாரங்கள் மனதிலே. நம்ம யார்கிட்ட வர்றோம்? யாரை பார்க்க வர்றோம்? யார்கிட்ட நம்ம தேடி வர்றோம்? சரியான புரிதல் இருக்கணும் உங்களுக்கும் எனக்கும். பிரியமானவர்களே, இந்த அதிகாலையில கடவுள் உங்களோடு பேசுகிறார். பேராயர் இடத்துல மட்டுமல்ல, உங்களோடு பிரியத்தோடு பேசுகிற ஆண்டவர். நீங்க ஒவ்வொருவரையும் வேல்யூவா பார்க்கக்கூடிய ஆண்டவர். மனுஷன் பார்க்க மாட்டான், ஆனா கடவுள் உங்க ஒவ்வொருவரையும் வேல்யூவா பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் கரத்தின் கிரியையில், அவர் உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்கிறார். உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். Can a mother forget the baby? I will not forget you. அப்படிதானே சொன்னாரு. பெற்ற பிள்ளை தாய் மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்பா, உன்னை என் கையில வரைந்து வச்சிருக்கிறேங்கிறார். காலையில உங்களை பார்த்து பேசுறாரு. பிரியமானவர்களே, வாட் கைண்ட் ஆஃப் காட் வி பிலீவ். அதுல நம்ம சரியான புரிதல் கொண்டு ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவரை தேடி வருகிறேன் என்ற எண்ணத்தோடு அவர் சமூகத்திலே போராட்டம் பிரச்சனை எது வந்தாலும் நான் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறேன், முது வலது கை என்னை ரட்சிக்கும், அப்படிதானா? ஆண்டவர் கரத்தில் இருக்கிறேன் என்ற ஆறுதலை, நம்பிக்கை, உற்சாகத்தை உங்களுக்கு இந்த காலை வேளையிலே தருகிறார். மண்ணுக்கு மரமா, மரத்துக்கு கிளபாரமா, கொடிக்கு
காய் பாரமா? பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரமா? தாய்க்கு பாரமா? இல்ல, அவளே மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன். மறந்தாளா? பக்கத்து வீட்டில் ஒருத்தி இருக்கா, அப்படிதான் பிள்ளைய போட்டு பேருவா பாஸ்டர், நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு யாரையும் மனசில் நினைக்காதீங்க. மறந்தாளா? தெரியாதா? மறக்கல, மறக்க மாட்டாளம்மா. மறந்தா ஒருத்தி. என்னது, நம்ம டெய்லி பிரசங்கம் கேட்குறோம், நீங்கள்லாம் நான் ரொம்ப மோர் தேன் மீ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஒருத்தி மறந்தா, இதில் இனிமேல் பெஞ்சில் எப்படிதானம்மா சொல்லலண்ணா, ஒருத்தி மறந்தா எக்கேறு கட்டு போட்டு அப்படின்னு மறுபூமியில போட்டுட்டு போயிட்டா. ஆனா ஆண்டவர் மறக்கல. ஆகாரே, நீ எங்கே இருக்கிறாய்? உன் பிள்ளை குரல் கேட்கிறது, கூப்பிடுகிறது என்னை, நீ எங்கே இருக்கிறாய்? எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அவளே மறந்தா. வசனம் சும்மா எல்லாம் எழுதல, ஒவ்வொரு வசனத்திற்கும் விட உள்ளே இருக்குது, தேடணும், கிடைக்கும். அன்பானவர்களே, எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டாரு. உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு நாச்சியார் இடத்துல போ சொன்னாராமா? சொன்னாரு. அப்படி கன்சர்ன் உள்ள ஆண்டவர், செயல்படுத்துகிற ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்ற புரிதலோடு இந்த காலை அவரை வணங்குவோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதமாக நடத்துவாராக. ஆமே. 654வது பாடல். 654வது பாடல். இயேசுவின் நாமமதை நாடிடுவே காலமெல்லாம், கர்த்தரின் சித்தமதை துன்பங்கள் தொடர்ந்து வரட்டுமே, உலகம் சோதனை, துன்பங்கள் தொடர்ந்து வரட்டுமே, சுலகம் சோதனை, இறைமகனின் கரங்களிலே இருந்திடுவே, இறைமகனின் கரங்களிலே அடைக்கலமா இருந்திடுவே, ஆடிடுவே மனதார இயேசுவின் நாமமதை ஆடிடுவேன் காலமெல்லாம், கர்த்தரின் சித்தமதை உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பது மறந்தோ, உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பது பாவரன்றோ, இனியவர் என் துணை இருக்க பறந்திடுமே, இனியவர் என் துணை இருக்க துயரமெல்லாம் பறந்திடுமே, ஆடிடுமே மனதார இயேசுவின் நாமமதை நாடிடுவேன் காலமெல்லாம், கர்த்தரின் சித்தமதை. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனோடும் சுகபலத்தோடும் ஆண்டவரே இந்த காலையை காண செய்த இந்த நாளையும் எங்கள் ஆயுசு நாளோடு கூட்டி தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை மகத்துவமுள்ள ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர். ஆண்டவரே, என்னை ஊழியக்காரனாக தெரிந்தெடுத்திருக்கிறீர். அருமையான உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த கல்வாரி லூத்தரன் திருச்சபையில் ஆண்டவரே ஞானஸ்நானத்தின் மூலமாக உமது பிள்ளைகளை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறீர்.
எத்தனை அக்கறையுள்ள ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர் நீர் என்பதை ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்கள் மனதிலே பதியும்படி நீர் பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் அக்கறைப்படுகிற தேவன், தாயிலும் மேலான எங்கள் மேல் பாசம் வைக்கிற தேவன், எங்கள் பரம தகப்பன் நீர் இருக்கிறீர். நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்? எதற்கு கவலையுற வேண்டும்? ஆண்டவரே, உலகத்திலே துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே ஏது நெருக்கங்கள் வந்தாலும் எங்கள் ஆண்டவர் கரத்திலே இருக்கிறோம். மனதார மனதின் ஆழத்திலிருந்து பாடினோமே. ஆண்டவரே, நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை கண்ணோக்கிப்பார். உடைந்த உள்ளத்தோடு காலையிலே உம்மை தேடுகிற பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவரே, ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்து வழிநடத்தும். ஆண்டவரே, வளைகுடா நாடு யுத்தங்களை சந்தித்து கொண்டு ஆண்டவரே குவைத், பஹ்ரைன், ஜோர்தான் போன்ற நாடுகளில் குண்டுமழை பொழியவும் ஆண்டவரே அவல குரல் கேட்கவும் ஆண்டவரே காண நேரிடும் போது நடுக்கத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரே உமது சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபை குடும்பங்களும் உண்டு. ஆண்டவரே, ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஐயா என்று கேட்கும் பொழுது உம்மை தவிர நாங்கள் யாரிடத்திலே சொல்லுவோம்? ஆண்டவரே, சமாதானமும் ஆறுதலும் ஆண்டவரே தந்து ஆண்டவர் எல்லா ஒரு அமைதி நிலையை காணுவதற்கு உள்ளத்திலே பேசும். ஆண்டவரே தலைவர்கள் உள்ளத்திலே பேசும். ஆண்டவர் பெரியவர், நீர் பெரியவர். உம்மிடத்தில் சொன்னால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற மக்கள் உண்டு. பிறந்த நாள் என்று, திருமண நாள் என்றும் ஆண்டவரே திருமதி குளோரி ஜேம்ஸுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஏழை மகளுடைய பிறந்த நாள், தாயின் கர்ப்பத்திலிருந்து விழுந்த நாள் முதல் தாங்கி பிடித்து வளர்த்து ஆளாக்கி உத்தியோகத்தை கொடுத்து கண்ணிறைந்த கணவனை கொடுத்து அன்பு பிள்ளையை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற உமது இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே, சந்தோஷத்தை பெருக்கவும் துன்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே, திருச்சபை உறவுகள் நிலைக்கவும் நீர் எங்களை ஏவுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணட்டும் அப்பா. குடும்பத்திலே சமாதானத்தை சந்தோஷத்தை காணட்டும். ஆண்டவரே, இன்னுமாக பலவீனப்பட்டு ஆண்டவரே வயோதிகத்தின் நிமித்தமாக இந்த குளிர்காலத்திலே ஆண்டவரே மழை தூவுகின்ற நேரங்களிலே கஷ்டப்படுகிற மக்களும் உண்டு. அவர்களுக்கும் ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே வருகின்ற மாதத்திலே நாங்கள் 102வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம். எங்கள் சபையின் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஆண்டவரே கடந்து போன நாட்களை எல்லாம் திரும்பி பார்த்து நாங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், எங்கள் முன்னோரை நினைக்கவும், மிஷினரிகளை நினைக்கவும் ஆண்டவரே நீ தருகிற தருணங்களை எல்லாம் ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்வுக்கு பலம் சேர்க்கிற வகையில் அமைய ஆண்டவரே அருள் செய்யும். இந்த சபையிலே உழைத்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். வரும் காலங்கள் எல்லாம் வளமாக்க எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம். வந்திருக்கிறவர் யாவரும் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக மனநிறைவோடு ஒரு விசை பொழுதேனும் உம்மால் தொடப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து திரும்பி செல்ல ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. இந்த குளிரிலே வந்தோம், ஆனால் சூடாக உற்சாகத்தோடு தேவ வசனத்தை கேட்டு புத்துணர்ச்சியோடு திரும்புகிறோம் என்ற மனநிறைவை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னி இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நம்முடைய பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை தார். எங்கள் கடனால் மணிக்க பாவடன் பண்ணி எங்களை சோதனை உட்படப்படாமல் தீமை தரிசித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு உடையவைகளை. ஆமாம். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்று சதா காலமும் உங்கள் ஒவ்வொருவரோடு இந்த ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, சூடாக தேநீர் ஆயத்தமாக இருக்கிறது. யார் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுள் அவர்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும்.